அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் யூடியூபில் வீடியோவை பதிவேற்றம் செய்வது இது முதல் முறை. எனக்கு பழக்கமில்லை. தமிழக மக்களால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து 3வது நாளாக கருப்பு உடையில் காட்சியளிக்கிறார். 2வது நாளாக சட்டப்பேரவைக்குள் கருப்பு உடையுடன் வந்திருக்கிறார். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் இது எனக்கு பேச தெரியவில்லை. இந்த மாதிரி சட்டப்பேரவைக்குள் ஒரு முதலமைச்சர் கருப்பு உடையுடன் வருவது சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி கருப்பு உடையில் வந்தது இல்லை. கருப்பு உடை என்பது எதிர்ப்பு தெரிவிக்கவும், ஒரு தேவையில்லாத அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி வருத்தம் தெரிவிக்கும் சமயங்களில் மட்டும் கருப்பு உடை அணிவது நாம் பார்த்தது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து உடனடியாக இந்த கருப்பு உடை கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும். இது நல்லதல்ல, நாட்டுக்கும் நல்லதல்ல, உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நல்லதல்ல. தயவு செய்து உடனடியாக கருப்பு உடை அணிந்து சட்டப்பேரவைக்குள் வருவதை தவிர்க்குமாறு நான் பணிவுடன், மிகவும் வருத்தத்துடன், தமிழ் அன்னை உயிர் தமிழ் மேல் ஆணையாக மிகவும் வருத்தமாக இருக்கிறது. தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் நாளை முதல் கருப்பு உடையை தவிர்க்க வேண்டும். மற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெள்ளை உடை அணிந்து வருகிறார்கள். நீங்கள் மட்டும் கருப்பு உடை அணிந்து வருவதன் நோக்கம் என்ன? தனிப்பட்ட வெறுப்புகளை சட்டப்பேரவைக்குள் அனுமதிக்க இயலாது. நீங்கள் 8 கோடிக்கான முதலமைச்சர். தனிப்பட்ட உங்களுடைய எண்ணங்கள், நோக்கங்கள் சட்டப்பேரவைக்கு அனுமதி இல்லை. ஒவ்வொருவரும் உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு மரியாதை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் பேசியதில் தவறு இருந்தால் மன்னிக்கவும். நன்றி, வணக்கம்.